शेषार्यपुंसकलशोधरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्नरन्दगुरुवर्यसुतम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यमहम् प्रपद्ये अखिलभुवनजन्मस्थेमभङ्गादिलीले विरतिमुविर्बहूतौ रातरक्षैकदीक्षे कृतिशनशिविरैक्ते ब्रह्मणिष्ठे निवासे भवतु परस्मिन् प्रेमुषी भक्तिरूपा. இன்றைய தினம் நாம் பார்க்கும் விஷயம் பிரம்மசூத்திரம் 2வது அத்தியாயம் 4வது பாதம் 8 அதிகரணம் கொண்டது. இந்திரியங்கள் நித்தியங்களல்ல, ஒன்னும் பிரம்மத்தினின்றும் உண்டாமவை. இந்திரியங்கள் 11, 3வது அவை அணுபரிமாணம் உள்ளவை. இந்திரியங்களும் அணுபரிமாணம். முக்கிய பிராணம் என்பது ஒரு அவஸ்தையை அடைந்த வாயு விசேஷன், அது பிரம்மத்தின் காரியம். அதன் பரிணாமமும் அணு. அடுத்தது தேவ ஜீவன்கள் இந்திரிய பிராணன்களை பகவத் சங்கல்பத்தினாலேயே தரித்து நிற்கிறார்கள். எல்லாரும் அவன் சங்கல்பத்தினாலேயே தரித்து நிற்பார்கள். இது ஒரு அதிகாரம். பிராணன் இந்திரியம் அல்ல. பிராணன் வேறு, இந்திரியம் வேறு. ஆனா திருவிற்கரணம் அல சேர்க்கை, நாமரூப வியாக்கரணம் பெயர் சாத்துறது, சூக்ஷ்ம சிதிச்சித்துக்கு ஸ்தூல சினிஷித் வஸ்துவாக கன்வெர்ட் பண்றவன் நாமரூபங்களை கொடுத்து பண்ணுகிறான். செய்பவனும் பரமாத்மாவே. ஆஹா, எல்லா படைப்பும் பரமன் செயல். எல்லாம் பிரம்மத்தினுடைய காரியம். செயல் என்ன காரியம். இது தெரிஞ்சது அப்படின்னு என்ன, வேறு இருக்கும் காரணமாக மாட்டா. அவன்தான் ஜெகத்காரணன், எல்லாவற்றையும் உண்டு பண்ணுபவன். சர்வன் கல்விதம் பிரம்மா, எங்கும் உளன், எவ்விடத்திலும் உளன். இந்த விஷயத்தை 8 அதிகரணங்களாக பார்க்க போகிறோம். ஆகாசம் முதலான அச்சேதனங்களுக்கு ஸ்வரூப விகார ரூபமான பிரம்ம காரியத்துவம், சேத்தனர்களுக்கு ஸ்வாபாவிகார ரூபமான பிரம்ம காரியத்துவம், இவை முன்பாதத்தில் நிரூபிக்கப்பட்டது. 2, 3ல. இப்பாதத்தில் ஜீவனுடைய உபகரணங்களான இந்திரியங்கள், பிராணன் ஆகியவற்றுக்கு ஸ்வரூப விகார ரூபமான பிரம்ம காரியத்துவம் நிரூபிக்கப்படுகிறது. பிராணன்கள் பிரம்ம காரியம் நிரூபித்தால் இது பிராணபாரம் எனப்படுகிறது. இதில் 8 அதிகரணங்கள் உள்ளன. பிராணோற்பத்தி அதிகரணம். இவ்வதிகரணத்தில் இந்திரியங்கள் பிரம்மத்தினிடமிருந்தே உண்டாகின்றன நிரூபிக்கப்படுகிறது. காரியம் மனசு வச்சுக்கணும். எந்த அதிகரணம் வந்தாலும் உடனே காரியம் என்கிறோம். இந்த பாதத்துல காரணம் என்னென்றால் காரணமாக முடியாது. காரணம் அவன் ஒருத்தன் தான். வேர் முதலாய் வித்தாய் பறந்து திறனான் காரும் மிகின் போல் என் கண்டனை கண்டு கொண்டேனே அப்படிங்கிறார். இப்போ இந்திரியங்கள் பிரம்மத்தினிடமிருந்தே உண்டாகின்றன என்று நிரூபிக்கப்படுகிறது. பூர்வபட்சி என்ன சொல்றான் அப்படின்னா, சதபர பிராமணத்தில் அசத்வா இதமக்ர ஆசீத் என்று தொடங்கும் வாக்கியத்தில் இவ்வுலகம் முதலில் அசத்தாகவே இருந்தது. அசத்தான் இது ரிஷிகளாலே இருந்தது. பிராணங்களே ரிஷிகள் என்று பிரளயத்தில் இந்திரியங்கள் இருந்ததாக கூறும் இவ்வாக்கியம் இந்திரியங்களை நித்தியம் என்று காட்டுகிறது. பிராணாகா என்னும் பகுவச்சனம் பிரயோகம் இந்திரியங்களையே குறிக்கும். சரீரத்தில் இருந்து வெளிக்கிளம்பும் ஜீவனை அனுசரித்து முக்கிய பிராணனும்
அதை அனுசரித்து எல்லா பிராணங்களும் இந்திரியங்களும் செல்கின்றன என்று ஸ்ருதியில் பிராணசப்தத்தால் இந்திரியங்கள் செல்லப்படுகையால் அசத்வா என்று தொடங்கும் ஸ்ருதியில் பிராணசப்தம் இந்திரியங்களையே கூறுக்கும். ஆஹா, இந்திரியங்களும் ஜீவன் போலவே நித்தியம் என்றே கொள்ள வேண்டும். இது பூர்வபக்ஷியுடைய வாக்கு. சித்தாந்தி என்ன சொல்றான்? இப்பூர்வபக்ஷன் தவறு. ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியது சதேவ சோம்ய இதமக்ர ஆசீத் ஆத்மாவா இதமேகையே வாக்ர ஆசீத் முதலான காரண வாக்கியங்களில் பரமாத்மாவே பிரளய காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஏதஸ்மாத் ஜாயதே பிராணோ மனசர்வேந்திரியாணி சா முண்டுகோபனிஷத்து என்னும் வேத வாக்கியத்தில் இந்திரியங்கள் உண்டாவதாக கூறப்படுகிறது. ஆஹா, ஆகாசாதிகரணம் போலே சொரூப விகாரம் அடைந்து இந்திரியங்கள் உண்டாகின்றன என்றே கொள்ள வேண்டும். ஆத்மாவுக்கு தோற்றமும் அழிவும் இல்லை என்று கூறப்பட்டது போல் இந்திரியங்களுக்கு தோற்றமும் அழிவும் இல்லை என்று கூறப்படவில்லை. ரிஷி என்ற சொல் சர்வத்தையும் சாட்சாத்கரிக்கும் பரமாத்மாவையே குறிக்குமே தவிர அச்சேதனங்களான இந்திரியங்களை குறிக்காது. பிராணாஹா என்ற பகுவச்சன பிரயோகத்திற்கு பல என்பது பொருளல்ல. பூஜாயாம் பகுவச்சனம் என்கிறபடி பரமாத்மாவே பொருளாவாம். சர்வாணிஹா வா இமானி பூதானி பிராணமேவ அபிசம்பிஷந்தி. எல்லா பூதங்களும் பிரளய காலத்தில் பிராணன் எனப்படும் பரமாத்மாவினுள் லயமடைகின்றன என்ற ஸ்ருதியில் பரமாத்மாவிடத்திலேயே பிராணசப்தம் பிரசித்த பெற்றது. ஆகா, இந்திரியங்கள் நித்தியங்களல்லா, படைக்கப்படுபவை. பரமாத்மா வெதிரிக்தமான சர்வ வஸ்து விஷயமான நாமதேயங்கள் யாவும் ஆகாசம் முதலானவற்றின் சிருஷ்டிக்கு பிறகே ஏற்படுகிறார். அந்த சிருஷ்டிக்கு முன் பிராணசப்தம் இந்திரியங்களை குறிக்காது. வாக்கு முதலான இந்திரியங்களின் செயல்கள் எதுவும் சிருஷ்டிக்கு முன் பொருந்தாதாகையால் அப்போது இந்திரியங்கள் இல்லை. ஆகா, இந்திரியங்கள் பரமாத்மாவிடமிருந்து ஆகாஷாதிகரண போலே உண்டாகின்றன என்று தேரித்து. அடுத்து இரண்டாவது சப்தகத்தியதிகரணம். இந்திரியங்கள் 11 கணக்கிடுறார். இத்தனையே அப்படின்னு முன்னிகரணத்தில் இந்திரியங்கள் பிரம்மத்தின் காரியமாயிருப்பதை என்றது. இவ்விகரணத்தில் இந்திரியங்கள் சங்கையை பற்றி விசாரிக்கப்படுகிறது. இந்திரியங்கள் 7 11 என்று சம்சயம். ஸ்ருதிகளில் மாறுபட்டு சொல்ல இருப்பதால் சந்தேகம் ஏற்படும். பூர்வபட்சி 7 என்றான், 7 இருக்கலாம், 11 இருக்கலாம் அப்படின்ற. சித்தாந்த் என்ன சொல்றாருன்னா, இந்திரியங்கள் 7 என்பது பொருந்தாது. மெய், வாய், கண், மூக்கு, செவி என்றும் 5 ஞானேந்திரியங்களும் இந்திரியங்கள் அனைத்தும் பிரதானமான மனசும் சேர்ந்து 6 இந்திரியங்கள் ஆகின்றன. வாக்பாணி பாத பாயு உபஸ்தம் என்னும் 5 கர்மேந்திரியங்களையும் சேர்த்து மொத்தம் 11 இந்திரியங்கள். தசமே புருஷே பிராணாஹ ஆத்மா ஏகாதசா என்று 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், இவற்றை நியமிக்கும் 11வது இந்திரியமான மனமும் ஆஹா ஜீவனுக்கு இந்திரியங்கள் 11 என்று ஸ்ருதியிலும் இந்திரியாணி தசைகஞ்சா என்று ஸ்மிருதிகளிலும் 11 இந்திரியங்களே எடுக்கப்படுகின்றன. 11 இந்திரியங்களுமே சிருஷ்டி காலத்தில் படைக்கப்பட்டு மகாப்பிரளய காலம் வரை ஜீவனோடு கூடவே செல்கின்றன. யோக காலத்தில் ஞானேந்திரியங்களை மட்டுமே சொல்லியிருப்பது அவற்றின் பிரதானியத்தை பற்றா.
மற்ற இந்திரியங்களை நிஷேதிக்கவில்லை. ஆஹா இந்திரியங்கள் 11. அடுத்தது பிராண அணுத்வாதிகரணம். இந்திரியங்கள் அணுபரிமாணம் உள்ளவே என்று சொல்றார். முன்னதிகரணத்தில் இந்திரியங்கள் 11 என்றது. இதில் அவை அணுபரிமாணம் என்கிறது. பூர்வபக்ஷி என்ன சொல்றான்? பிருகதாரண்யகத்தில் தயேதே சர்வயேவ சமாக சர்வேன்ன அனந்தரஹா. இந்த இந்திரியங்கள் யாவும் சமபரிமாணம் உள்ளவை, அளவற்றவை என்று இந்திரியங்கள் அளவற்ற விபு பொருள்கள் என்று கூறப்படுகிறால் இவை அளவற்ற விபுக்களே என்று தேடுகிறது. சித்தாந்தி என்று சொல்றான் இதுக்கு. இப்பூர்வக்ஷன் தவறு. பிராணம் அனுத்கிராமந்தம் சர்வே பிராணா அனுத்கிராமந்தி. பிருகதாரண்யகம். வெள்ளிக்கிளம்பும் ஜீவனை தொடர்ந்து செல்லும் முக்கிய பிராணனை தொடர்ந்து எல்லா பிராணங்களும் இந்திரியங்களும் வெளிச்செல்கின்றன என்று ஜீவன் மரணமடையும் போதோ அவனோடு கூட பிராணங்கள் எனப்படும் இந்திரியங்களும் செல்வதாக இவற்றுக்கு கதி செல்லப்படுவதால் இவை விபுவாக இருக்க முடியாது. இவை வெளிச்செல்லும் போது அருகிலிருப்பவர்கள் கண்ணுக்கு புலப்படாமையால் இவற்றின் பரிமாணம் அணுக்களை போல் சூக்ஷமாகவே இருக்க வேண்டும். கண்டு காண்றதில்லை. ஸ்ருதியில் இவ்விந்திரியங்களை அனந்தங்கள் என்றது. அதையோ சஹீதான் அதையோ ஹைதான் அனந்தானுபாஸ்தே. எவனொருவன் இவ்விந்திரியங்களை அனந்தங்கள் என்று உபாசிக்கிறானோ என்று இந்திரியங்களை அனந்தங்கள் எல்லையற்றவை என்று உபாசிக்க வேண்டும் என்றும் அவ்வாறு உபாசனை செய்தால் பலன் நிச்சயம் கிடைக்கும் என்றும் சொல்லித்து. ஆஹா இந்திரியங்கள் அணுபெருமானங்களே. அடுத்தது வாயுக்கிரியாதிகரணம். முக்கிய பிராணம் என்பது யாது? முன்னிதிகரணத்தில் சிரேஷ்ட பிராணன் இந்திரியங்களை போல் உற்பத்தி உடையது என்றது. இவ்விதிகரணத்தில் சிரேஷ்ட பிராணன் என்பது பஞ்சபூதங்களில் இரண்டாவதாக சொல்லப்படும் வாயுவா, வாயுவினுடைய செலிக்கின்ற கிரியையா, அல்லது வாயுவே ஒரு அவஸ்தா விசேஷத்தை அடைந்திருக்கிறதா என்று சம்சயம் விசாரிக்கப்பட்டு நிர்ணயிக்கப்படுகிறது. பூர்வபக்ஷி என்ன சொல்றான்? யஹா பிராணஹா ச வாயு. பிராணன் எனப்படுவது வாயுவே. இந்த ஸ்துதி சொல்கையால் முக்கிய பிராணன் வாயுவே, பஞ்சபூதங்களில் இரண்டாவதான வாயுவை குறித்து பிராணன் என்று உலக இல்லையே என்னில் அப்போது மூச்சு விடுதல் முதலான வாயுவின் கிரியைகளே பிராணன் எனலாம். சரி, சித்தாந்தி என்ன சொல்றார்? வாயுவோ அதன் கிரியைகளோ பிராணன் என்று. எப்பிராணா ச வாயு என்று பிரமாணத்தை ஒட்டி தேகம் இந்திரியங்கள் முதலானவற்றை தரிக்கும் தகுதி பெற்றதொரு அவஸ்தையை அடைந்த வாயுவே பிராணனாகும். ஏதஸ்மாத் ஜாயதே பிராணோ மனः சர்வேந்திரியாணி ச கம் வாயுர்ஜோதிரா அப்ப பிருத்திவி விஸ்வஸ்ய தாரிணி. மண்டகம். இப்பரமாத்மாவிடமிருந்து பிராணனும் மனசும் எல்லா இந்திரியங்களும் ஆகாசம் முதலான 5 பூதங்களும் உண்டாகின்றன என்ற வாக்கியத்தில் வாயுவை காட்டிலும் வேறாக பிராணன் படிக்கப்பட்டுள்ளதால் பிராணன் வாயுவாக மாட்டாது. அக்னி முதலான மற்ற பூதங்களின் கிரியையை தனித்து படிக்காமையினால் வாயுவினுடைய கிரியையை இங்கு படித்திருக்க முடியாதாகியாலும் வாயு பிராணனாக மாட்டாது. ஆகாமற் கூறியபடி ஓர் அவஸ்தையை அடைந்த வாயுவே பிராணனாகும். சாந்தோக்கியத்தில் சக்கராதி இந்திரியங்களுக்கும்
முக்கிய பிராணனுக்கும் ஏற்பட்ட சம்பாதத்தில் பிராணனை ஜீவ உபகரணங்களான இந்திரியங்களோடு படித்துள்ளது. ஆஹா, பிராணன் தனி பூதமல்ல. மேலும் உபகரணங்களான கண் முதலியவற்றை பிராணங்கள் என்றும் பிராணனை முக்கிய பிராணன் என்றும் படிக்கையால் இதுவும் அவற்றை போல் ஒரு உபகரணமே ஒழியா பஞ்சபூதங்களில் ஒன்றான வாயுவல்லா. எஸ்மின் உத்கிராந்தே இதம் சரீரம் பாபிஷ்டதனுவ திருஷ்யதே சஹா திருஷ்யதே வை சிரேஷ்டா. பிராணங்களாகிற உங்களுக்குள் இது சரீரத்தை விட்டு கிளம்பும் போது இந்த சரீரம் மிகவும் அழிவதாக காணப்படுகிறதோ அதுவே உங்களுக்குள் சிறந்ததாகும் என்று ஸ்ருதியே முக்கிய பிராணனுக்கு சரீரேந்திரியங்களை தரிக்கையாகிற கிரியையை தெளிவாக கூறுகிறால் முக்கிய பிராணனும் ஜீவனுக்கோர் உபகரணமே. எப்படி மனசுக்கு காமம், சங்கல்பம், சந்தேகம், துவரை, தைரியம், லஜ்ஜை, பயம் முதலான பல பெயர்கள் விளதோ அதுபோல பிராணனுக்கும் 5 விதமான கிரியைகளை வெட்டி பிராணோ பானோ யான உதான சமான இத்தேதத் சர்வம் பிராண ஏவா. மிருகதாரண்யம். மூச்சு விடுதல், மூச்சு இழுத்தல், உள்ளே நிறுத்தல், உடல் முழுவதும் பருவுதல், மேலே எழுதல் யாவும் பிராணனே என்று நாமவேத காரிய பேரும் இருப்பினும் யாவும் பிராணனே என்று கூறுவதால் அபானன் முதலானவை பிராணனை காட்டிலும் வேறு தத்துவமல்ல. ஆஹா, பிராணனாவது தேகேந்திரியங்களை தரிக்க தகுதி பெற்ற நிலையை அடைந்த வாயு விசேஷம் என்றாயிற்று. அடுத்த அதிகரணம் சிரேஷ்ட அணுத்துவாதிகரணம். முக்கிய பிராணனின் பரிமாணமும் அணுவே. முன்னதிகரணத்தில் ஒரு நிலையை அடைந்த வாயுவே முக்கிய பிராணன் என்பது. இதில் அந்த முக்கிய பிராணனின் பரிமாணம் அணு என்கிறது. சித்தாந்தி என்ன சொல்றார்? சரீரத்தை விட்டு தேசாந்தரம் செல்லும் போது ஜீவனை தொடர்ந்து முக்கிய பிராணனும் வெளிக்கிளம்புகிறது என்று ஸ்ருதியில் கூறப்படுகிறால் இந்திரியங்களைப் போலே பிராணனும் அணுபரிமாணம் என்றே கொள்ள வேண்டும். சம ஏபிஸ் திரிபிர்லோகைஹி. முக்கிய பிராணன் இம்மூவலோடு சமமானது என்று ஸ்ருதியில் மிகப்பெரிய பரிமாணம் உடையதாக சொல்லப்படுகிறது என்னில் இந்த வாக்கியம் பரிமாணத்தை சொல்வதென்று லோகத்திலுள்ள சர்வ பிராணிகளும் பிராணாதீனமாக வாழுகின்றன என்று பிராணனுக்குள்ள பெருமையை பேசுகிறது. ஆஹா, உத்கிராந்தி ஸ்ருதியில் இருந்து தேரும் அணுபெருமானத்திற்கு குறையில்லை. அடுத்தது ஜோதிராதி அதிஷ்டானாதிகரணம். தேவரும் ஜீவனும் இந்திரிய பிராணங்களை பகவத் சங்கல்பத்தினாலேயே தரித்து நிற்கிறார்கள். பூர்வபட்சி என்று சொல்றான். இவ்வதிகரணத்தில் அக்னி முதலான தேவதைகள் என்ன ஜீவனாகட்டும் இவை இந்திரிய பிராணங்களை அதிஷ்டிக்கும் தலைமை ஏற்கும் போது பரமாத்மாவை எதிர்பாராமலேயே அதிஷ்டிக்கின்றனர் என்றும் பட்சம் தள்ளப்படுகிறது. பூர்வபட்சி சொல்றான். ஐத்திரேயத்தில் அக்னி தேவத்தை வாக்கை அதிஷ்டித்து முக்தி முகத்தினுள் நுழைந்தது. வாயு முக்கிய பிராணனை அதிஷ்டித்து மூக்கினுள் நுழைந்தது என்ற தேவர்கள் இந்திரிய முக்கிய பிராணன்களை அதிஷ்டிப்பதாக கூறுகிறது. பிரகதாரண்யத்தில் ஜீவன் இந்திரிய பிராணங்களை அதிஷ்டித்துக் கொண்டு தன் சரீரத்தில் இஷ்டப்படி சஞ்சரிக்கிறான் என்கிறது. ஈஸ்வரன் சாமான்யேன எல்லா ஜீவர்களுக்கும் ஞான
சிகீர்ஷா பிரயத்ன சக்தி பிரதானேன சுவாதந்திரியத்தை அளித்துள்ளான். ஆ பகவானாலே கொடுக்கப்பட்ட சுவாதந்திரியத்தை உடைய ஜீவன் கர்ணகலேவராதி அதிஷ்டான விஷயத்தில் சுயமே பிரயத்னம் பண்ணுகிறான். இப்படி ஜீவர்கள் ஆகட்டும் தேவர்களாகட்டும் பிராணன்களை பரமாத்மா நிரபேட்சமாக அதிஷ்டிக்கிறார்கள். இது பூர்வபக்ஷிய கொள்கை. இப்பூர்வபக்ஷம் பிரமாணம் விருத்தம். யோ அக்னோ திஷ்டன் அக்னேரந்தரः யமக்னிம் ந வேதா யஸ்யாக்னிः ஷரீரம் யோ அக்னிமந்தரோ யமயதி சத ஆத்மா அந்தர்யாம்யமிருதः. பிருகதாரண்யகம். எவன் அக்னியின் உள்ளும் புறமும் இருக்கிறானோ, எவனை அக்னி அறிவதில்லையோ, எவனுக்கு அக்னி சரீரமோ, எவன் அக்னியை உள்ளுடைந்து நியமிக்கிறானோ அவனே இவனுக்கு ஆத்மாவாயிருக்கும் அழிவற்ற அந்தர்யாமி என்று தொடங்கி யோ வாயு திஷ்டன் ய ஆதித்யே திஷ்டன் ய ஆத்ம திஷ்டன் சக்ஷுஷி திஷ்டன் என்று தேவர்கள் என்ன ஜீவர்கள் என்ன அவர்களின் அதிஷ்டிக்கப்படும் இந்திரிய பிராணன்கள் என்ன யாவத்தையும் பிரம்மம் அதிஷ்டித்து நிற்பதாக ஸ்துதி கூறுகிறது. பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதேர் சூர்யகா பீஷாஸ்மாத் அக்னிஷ்டேந்திரஷ்ட மித்யுத்தாவரி பஞ்சமயிதி. பரமாத்மாவிடம் பயத்தாலே வாயு வீசுகிறான், சூரியன் விழிக்கிறான், அக்னி இந்திரன் யமன் எல்லா தேவர்களும் இவரும் பயத்தாலேயே செயல்பெறுகிறான் என்றும் ஏகஸ்யவா அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி சூர்யா சந்திரமசௌ விதிருத்தௌ திஷ்டதா. கார்கி இப்பரமாத்மாவின் ஆணையாலேயே சூரிய சந்திரர்கள் தரிக்கப்பட்டு நிற்கின்றனர் என்றும் ஸ்ருதிகள் கூறுகையால் தேவர்களும் ஜீவனும் இந்திரிய பிராணங்களை தரித்து நிற்பது பகவத் சங்கல்பத்தாலேயே ஆகும். இப்படி பரமாத்மா யாவத்தையும் இரட்டித்து நிற்பது அவனுக்கு சொரூப நிரூபக தர்மம். தத் சிருஷ்ட்வா ததேவானு பிராவிஷது ததனு பிரவிஷ்யா சத்யத்யச்சா பவத் என்று பிரம்மம் சகல சேதனாச்சேதனங்களையும் நியமித்துக் கொண்டு வியாபித்திருப்பதை ஸ்துதி ஓரித்து கீதையாகிற ஸ்மிருதியிலும் விட்டவியாகிறம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத்து இவ்விறகை அனைத்தும் என் சக்தியின் ஒரு திவலையாலே நான் தரித்திருக்கிறேன் என்று இவ்வர்த்தம் சொல்லப்பட்டது. ஜீவர்கள் பரமனுக்கே சரீரபூதர்கள் ஆகையால் பரவனுக்கு நியமேன ஆதேயமாகவும் விதேயமாகவும் சேஷமாகவும் இருக்கின்றனர். ஜீவன் ஜாகிரத தசையிலும் சரி சுஷுப்தி திசையிலும் சரி உச்வாச நிஸ்வாசங்களை பண்ணுகிறான். இது எப்படி பராதீனமோ அதே போல் எல்லா விஷயத்திலும் எப்போதும் பரமாத்மாவிற்கு பிரபுத்துவமும் நியந்திரத்துவமும் உண்டு. ஆஹா அக்னி ஜீவன் முதலானவை இந்திரிய பிராணன்களை தரித்து நிற்பது பரமாத்மாவின் சங்கல்பத்தாலேயே என்றதாயிற்று. அடுத்தது 7வது அதிகரணம் இந்திரியாதிகரணம். இவ்விதிகரணத்தில் முக்கிய பிராணன் கண் முதலானவையும் பிராணன் என்று அழைக்கப்படுவதாலும் ஜீவனுக்கு உபகரணங்களாய் இருப்பதாலும் இவை அனைத்தும் இந்திரியங்கள் என்னும் பட்சம் தள்ளப்படுகிறது. பூர்வபக்ஷம். ஸ்ருதிகளில் முக்கிய பிராணனும் பிராணம் எனப்படுகிறது, கண் முதலானவையும் பிராணன் எனப்படுகிறது. இவை ஜீவனுக்கு உபகரணங்கள். எது ஜீவனுக்கு உபகரணமோ அது இந்திரியம். ஆஹா கண் முதலானவையோடு முக்கிய பிராணனோடு வாசியரா
எல்லாம் இந்திரியங்களே. சித்தாந்தம். முக்கிய பிராணன் தவிர்ந்த மற்ற பிராணன்களே இந்திரியங்கள். இந்த இந்திரியாணி தசை கஞ்சா என்கிற கீதா ஸ்லோகம் மெய், வாய், மூக்கு, செவி என்னும் 5 ஞானேந்திரியங்கள், வாக்பாணி பாத பாயு உபஸ்தம் என்னும் 5 கர்மேந்திரியங்கள், இவற்றை நியமிக்கும் மனம் ஆகிய 11 குறித்து இந்திரிய சப்தம் வழங்கப்படுகிறது. ஆகையால் முக்கிய பிராணன் இந்திரியமல்ல. சாத்வீக அகங்காரத்திலிருந்து 11 இந்திரியங்களே உண்டாவதாக சாஸ்திரம் சொல்லுகிறது. அவைகளுடன் முக்கிய பிராணன் உண்டாவதாக கூறவில்லை. ஏதஸ்மாத் ஜாயதே பிராணோ மனः சர்வேந்திரியாணி ச. பரமாத்மாவிடமிருந்து பிராணனும் மனமும் எல்லா இந்திரியங்களும் உண்டாகின்றன என்னும் ஸ்ருதி வாக்கியத்தில் இந்திரியங்களையும் பிராணனையும் தனித்தெடுத்து பிடித்துள்ளதால் பிராணன் இந்திரியமன்று மனதையும் தனித்தெடுத்து பிடித்துள்ளதே என்னில் மனஷேஷ்டேந்திரியாணி மனத்தை ஆறாவதாக கொண்ட 5 ஞானேந்திரியங்கள் என்கையாலே மனசை ஞானேந்திரியமாக கொள்கிறோம். அவ்வாறு பிராணன் இந்திரியமாக சொல்லப்படவில்லை. மனிதன் தூங்கும் போது கண் செயல்படுவதாக தெரியவில்லை. ஆனால் பிராணன் எப்போதும் சரீர இந்திரியங்களை தரித்து செயல்படுவது தெரிகிறது. இவ்வாறு தரித்திருப்பதால் தரிக்கப்படும் இந்திரியங்கள் பிராணன் என்று வழங்கப்படுகிறது என்று ஸ்துதியும் சொல்லித்து, ஆஹா, முக்கிய பிராணனை தவிர்த்து மற்ற 11 இந்திரியங்கள் முக்கியங்களான இந்திரியம் அல்ல. முக்கிய பிராணன் இந்திரியம் அல்ல. 8வது கடைசி இருக்கணும் சம்ஞாமூர்த்தி கிளிப்தி அதிகரணம். இது என்ன சொல்றது? திருவிக்கரணம் நாமரூப வியாக்கரணம் செய்பவன் பரமாத்மாவே. முன்னதிகரணங்களில் சமஷ்டி சிருஷ்டியில் அண்ட சிருஷ்டியில் அடக்கமான பஞ்சபூதங்கள், இந்திரியங்கள், பிராணன் இவை பிரம்மத்தின் காரிய பொருள்கள் எனப்பட்டது. அண்டத்தில் பிரம்மத்தால் படைக்கப்பட்ட சிதன்முகனாலேயே தேவார்கள் படைக்கப்படுகிறார்கள் என்னும் பக்கம் தள்ளப்பட்டு தேவார ஜீவர்கள் யாவும் பிரம்மத்தின் காரிய பொருள்களே என்று இவ்வதிகரணத்தில் நிர்ணயிக்கப்படுகிறது. பூர்வட்சி என்ன சொல்றான் அப்படின்னா, அநேக ஜீவனே ஆத்மா ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி என்று அம்சமான இந்த சிதமுகன் என்னும் ஜீவனை கொண்டு உள்நுழைந்து நான் நாமரூபங்களை அளிக்க கடவேன் என்று ஸ்ருதி வாக்கியத்தில் இந்த ஜீவனை கொண்டு என்று நான்முகனை நேராக எடுத்து அவனை கொண்டு நாமரூப வியாக்கரணம் செய்யப்படுவதாக கொள்கிறது. அரசரின் நியமனம் கொண்டு வேவு பார்க்கும் தொழிலை செய்யும் புத்தனப் போல பிரம்மத்தின் நியமனம் கொண்டு சதுர்முகன் நாமரூப வியாக்கரணம் செய்கிறான் என்று தெரிகிறது. இதில் நாமரூப வியாக்கரவாணி என்ற தானே நாமரூபங்களை செயலை செய்வதாக பிரம்மத்தால் சொல்லப்பட்டுள்ளதே என்னில் சதுர்முகன் பிரம்மத்தின் அம்சமாகியால் பிரம்மம் தானே செய்வதாக சொல்லித்து எனலாம். ஆஹா, நான் மகனே நாமரூப வியாக்கரணமாகிற வியஷ்டி சிருஷ்டியை செய்கிறான். இது
பூர்வபக்ஷி. சித்தாந்தி என்ன சொல்றார் அப்படின்னா, இங்கு எடுக்கப்பட்டுள்ள ஸ்ருதி வாக்கியத்தை அடுத்துள்ள தாசாம் திருவிருதம் திருவிருதம் ஏகைகாம் கரவாணி என்னும் வாக்கியத்திலிருந்து அப்பு, தேஜஸ், பிருத்திவி என்னும் 3 பூதங்களையும் ஒன்றோடொன்று சேர்ப்பதாகிற திருவிக்கிரணத்தை செய்வதாக ஊறப்படும் பிரம்மமே நாமரூப வியாகரணத்தையும் செய்வதாக தெரிவதால் இந்த வியஷ்டி சிருஷ்டி பிரம்மத்தின் செயல் என்ன வேண்டும்? அதாவது நான்முகன் என்னும் ஜீவனை சரீரமாக கொண்ட பிரம்மமே நாமரூப வியாகரணம் செய்வதாக கொள்ள வேண்டும். அப்போது பிரம்மம் தானே நாமரூப வியாக்கரணம் செய்வதாக தன்மையில் பேசியிருப்பதும் பொருந்தும். நான்முகனை சரீரமாக கொண்ட பிரம்மமே சிருஷ்டிப்பதால் பிரகரண விரோதமும் இல்லை. பூர்வபக்ஷியின் திருஷ்டாந்தத்தில் அரசனும் ஒத்தனும் வெவ்வேறு വ്യക്തിகள். இங்கப்படி இல்லை. சிதர்முகன் பிரம்மத்தின் சரீரம். இங்கு மேலும் எழுந்த ஆட்சேபங்களுக்கு பதில் திருவித்கரணம் செய்பவன் பரமாத்மாவே. திருவித்கரணத்திற்கு பிறகே நாமரூப வியாகரணம் என்று பாட கிரமத்தை விட்டு அர்த்த கிரமத்தில் பொருள் கொள்ள வேண்டும். திருவித்கரணம் செய்தவனே நாமரூப வியாகரண கர்த்தா. திருவித்கரணத்தால் உண்டாகும் பூமியில் அப்பு, தேஜஸ் இவற்றின் பகுதி குறைவாகவும் பூமியின் ஆதிக்கம் அதிகமாகவும் இருப்பதை ஒட்டி பூமி எனப்படுகிறது. இவ்வாறே நீர்ப்பகுதி அதிகமாகியால் அப்பென்றும், தீப்பகுதி அதிகமானால் தேஜஸ் என்றும் விளக்கம் ஏற்பட்டிருக்கும். ஆகையினாலே 8 அதிகரணம் ஆச்சு. இதில் சுருக்கம், 4ஆம் பாதத்தின் சுருக்கம் என்ன? இந்திரியங்கள் நித்தியங்களல்லா, பிரம்மத்தினின்று உண்டாமவை. இந்திரியங்கள் 11, 2வது. அவை அணுபரிமாணம் உள்ளவை, 3வது. முக்கிய பிராணன் என்பது ஒரு அவஸ்தை அடைந்த வாயு விசேஷம், 4வது. அதன் பரிணாமமும் அணு, 5வது. தேவ ஜீவர்கள் இந்திரிய பிராணங்களை பகவத் சங்கல்பத்தினாலேயே தரித்து நிற்கிறான், 6வது. பிராணன் இந்திரியமல்லா, 7வது. திருவித்கரணம் நாமரூப வியாக்கரணம் செய்பவனும் பரமாத்மாவே, 8வது. ஆகா, எல்லா படைப்பும் பரமன் செயல், சர்வம் பிரம்ம காரியம். புஷ்பமாரம்பாம் மத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்.